யுனானி மருத்துவம் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிக் ட்ரீட்மெண்ட்டோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கிரீக்கில் இருந்து அரபு நாட்டுக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் வந்த சிஸ்டம் தான் யுனானி. இதை அரபியிலையும் ஃபாரிசியிலும் டிரான்ஸ்லேட் பண்ணினாங்க. அதனால தான் மனிதர்கள் இது ஒரு இஸ்லாமிக் ட்ரீட்மெண்ட் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு சயின்ஸ் சிஸ்டம் தான். வணக்கம், பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் அபுபக்கர் சித்திக், யுனானி மருத்துவர். இன்னைக்கு இந்தியாவில் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டின் கீழ் வருகிறது இந்த யுனானி சிஸ்டம். ஆயுர்வேதிக், ஹோமியோ, சித்தா இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணின ஒரு சிஸ்டம் தான் யுனானி சிஸ்டம். இது இந்தியா கவர்மெண்ட் அங்கீகரித்த பல இடங்களில் ரிசர்ச் சென்டர்கள் இருக்கிறது. அது மட்டுமில்லை, இதில் பயன்படுத்துவது இயற்கை மருந்துகள் தான். ஆயுர்வேதத்திலும் சித்தாயிலும் பொதுவாக பயன்படுத்தும் பச்சை மருந்துகள் தான் பயன்படுத்துகிறார்கள். அத்துடன் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் மருந்துகள் சேமித்து யுனானி மருந்து தயாரிக்கப்படுகிறது. மருந்தெல்லாம் ஒண்ணுதான், ஆனா கொடுக்கிற விதத்தில் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யுனானி மருத்துவத்தில் தனித்தன்மையானது பர்சனலைஸ்டு அப்ரோச். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உடல்நிலையில் இருக்காங்க. அதை கவனித்து அதுக்காக யோசித்து மருந்தும் உணவும் கொடுத்துக்கிட்டு நம் உடலின் ஆரோக்கியமான ஒரு நிலை கொண்டு வருகிறது இந்த யுனானி மருத்துவம். ஒரு நோயை மட்டும் பார்த்து வைத்தியம் பார்க்காமல் ஒரு உடலின் முழுமையான நிலையை கவனித்து அதற்காக சேர்ந்த மருந்தை கொடுத்து நம் உடலின் முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறார்கள் யுனானி. ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். ஹாப்பி நேஷனல் யுனானி டே.